Welcome to Blue Stars High Secondary School students. In today's subject is Science and Biology part, Standard 6th Standard. Dear students, in our previous classes, what are the topics we are learned? We are learned 3 subtopics from this lesson. Chapter 15 in Air Around Us. In this class, we are going to see about next 4th subtopic. How is the oxygen in the atmosphere replaced? எந்த அளவுக்கு அட்மாஸ்பியர் ஆக்சிஜனை மறுபடியும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ரொட்டேஷனாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத we will see this video. Then first we are taking examples plants. First plants. Okay students, இப்போது plants எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு ஆக்சிஜனை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்குது? First, this process is called photosynthesis. What is the meaning of photosynthesis? The plants make their own food. அதாவது அவங்களாவே என்ன பண்ணிப்பாங்க, அவங்களுடைய ஃபுட்டை தயாரிச்சுப்பாங்க, மேக் பண்ணிப்பாங்க. தட் இஸ் கால்ட் பிளான்ட்ஸ் இன் photosynthesis ப்ராசஸ். அப்போது இந்த photosynthesis ப்ராசஸில் இந்த ஆக்சிஜன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த பிளான்ட்ஸ் மேக் தேர் ஓன் ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் இஸ் ப்ரொடியூஸ்ட் அலாங் வித் இட். ஓகே, த பிளான்ட்ஸ் ஆல்சோ கன்சியூம் ஆக்சிஜன் ஃபார் ரெஸ்பிரேஷன், இல்லையா? அப்போ என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இந்த பிளான்ட்ஸ் இன்டேக் carbon dioxide and breathe out what? Oxygen. அந்த ஆக்சிஜன் தான் நாம் என்ன பண்ணிக்கிறோம், இன்டேக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? தென் பட் they produce more if it then they consume. Okay students, அப்போது that is why we say plants produce oxygen. அப்போது ஆக்சிஜனை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறது? இந்த ப்ராசஸ் படி பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் தான் வந்து ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. Then it is obvious that animals cannot live without plants. It's correct or not? Yes. அப்போது animals, next examples in animals, the animals depend on others. These animals doesn't make any ready-made food. ஏன்னா நம்ம யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? பிளான்ட்ஸ் அண்ட் அதர் சோர்ஸஸை டிபெண்ட் பண்ணி இருக்கோம். அப்போது ஆல்ரெடி த பிளான்ட்ஸ் ஹேவ் ஆக்சிஜன் அப்படின்னக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த அனிமல்ஸ் இந்த பிளான்ட்ஸை ஹீட் பண்ணுறது மூலமாகவும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆக்சிஜனை நம்ம இன்டேக் பண்ணிக்கிறோம், அதாவது எடுத்துக்கிறோம். The balance of oxygen and carbon dioxide in the atmosphere is maintained through respiration in plants and animals and by the photosynthesis of plants. Okay, so this shows the interdependence of plants and animals. இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் the plants intake of carbon dioxide and release the oxygen, but animals intake of oxygen and release the carbon dioxide. That is the difference of plants and animals. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து plants and animals இந்த மாதிரி நம்ம ஆக்சிஜனை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி வேறு எப்படிலாம் வந்து வாட் ஆர் த வேஸ் we are replace the oxygen? First, windmill. அதாவது நம்ம சொல்கிறோம்ல, இப்போ காற்றாலை அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு பெரிய ரெக்கெல்லாம் இருக்க மாதிரி அந்த என்ன பண்ணுவாங்க, வச்சுருப்பாங்க. அது மூலயமா நேச்சுரலாக வர அந்த ஏர் மூலயமா என்ன பண்ணுவாங்க, இப்போ கரண்ட் கூட எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது the wind makes the windmill rotate. அப்போ அந்த ஏர் வர்றதுனால தான் அந்த விண்டு என்ன பண்ணுது, ரொட்டேட் ஆகுது. அப்படி அதிகமாக ரொட்டேட் ஆகக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்க ஏர் வந்து என்ன பண்ணுது, நம்ம இன்னமும் அந்த பியூர் ஆக்சிஜனை நம்ம அப்படியே ரிப்ளேஸ் பண்ணிக்கிறோம். The windmill is used to draw water from tube wells and to turn floor mills. The windmills are also used to generate electricity. அப்போது அந்த ஏர் மூலயமா என்ன பண்ணுது, அந்த விண்மில் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தென் த ஏர் ஹெல்ப்ஸ் இன் தி மூமெண்ட் ஆஃப் sailling airguts and gliders and parachutes and airplanes. இப்போ அந்த ஏர் இருக்கிறதுனால தான் நம்மளால் எதெல்லாம் நம்மளால் வந்து ட்ரைவ் பண்ண முடியுது? ஏரோப்ளைன்ஸ், தென் பேராஷூட்ஸ், அண்ட் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? தட் பேர்ட்ஸ், இப்போ பேர்ட்ஸ் எப்படி பறக்கும்? அவங்களுக்கும் ஏர்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் இல்லையா? அப்போ பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் கேன் ஃப்ளை டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர். இப்போ சப்போஸ் ஏர் இல்லைன்னா என்ன ஆகும்? இப்போது அந்த பேர்ட்ஸால் விங்ஸ் இருந்துமே என்ன பண்ண முடியாது,
they cannot fly, பறக்க முடியாது. So அப்போது the air is important. The air also helped in the dispersal of seeds also. Dispersal of seeds means இப்போ நம்ம சொல்கிறோம்ல pollination, அதாவது இங்கே இப்போ நாமளே என்ன பண்ணுவோம், ஒரு சீடு எடுத்து நாமளே வந்து மண் தோண்டி அதை நம்ம புதைச்சி அதுலேருந்து நம்ம ஒரு பிளான்டிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏர் மூலயமாவும் இந்த மாதிரி சீட் டிஸ்பர்சல் ஆகும். ஃபார் டேக்கிங் எக்ஸாம்பிள் ட்ரம்ஸ்டிக் பிளான்ட். இப்போ அந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த வெஜிடபிள் நல்லா சன்லைட்டில் நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா அது என்ன ஆகும், பர்ஸ்ட் ஆகிட்டு அந்த பிளான்ட்டோட இன்சைட் ஆஃப் த சீட்ஸ் என்ன பண்ணும், இந்த ஏர் மூலயமா ஃப்ளோ ஆகி வேறு ஒரு பிளேஸில் மறுபடியும் என்ன பண்ணுவோம், ரீப்ளேஸ் பண்ணி ரீப்ளான்ட்டிங்காக க்ரோத் ஆகும். அப்போ வளரக்குள்ள அதே மாதிரி ஒரு சேம் பிளான்ட் அங்கேயுமே வளரும். இதுக்கு வந்து ஏர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட். தென் ஏர் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் வாட்டர் சைக்கிள் ஆல்சோ. அப்போ தானே அந்த வாட்டர் வேப்பர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே கன்வெர்ட் ஆகும் இல்லையா. சப்போஸ் ஏர் இல்லைன்னா அங்கே வந்து அந்த விஷயம் நடக்காது. ஓகேங்களா. திஸ் இஸ் ஸோ ஆக்சிஜன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பட் ஏர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏர் இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, they cannot live. Are you understood, students? Okay students, this lesson is over. In today's class what we are learnt, fourth subtopic in how is the oxygen in the atmosphere replaced. This plants and animals plays important role on replaced oxygen. So the plants is making own food. That process is called photosynthesis process. But the plants intake carbon dioxide, release oxygen. The opposite process, the animals intake of oxygen and release carbon dioxide. There is a interdifference of plants and animals. So because the plants and animals replaced the oxygen from atmosphere, then another instruments in man-made instruments, aeroplane and aircrafts and parachutes, இது எல்லாமே ஏர் இருந்தால் தான் என்ன ஆகும், மூவ் ஆகும். ஓகேங்களா. தென் பேர்ட்ஸ் ஆல்சோ ஹாவ் விங்ஸ். அப்போது அவங்களுக்கு விங்ஸ் இருந்தாலுமே வந்து சப்போஸ் அந்த பிளேஸில் வந்து ஏர் இல்லை, சூட்டபிளாக இல்லைன்னா they cannot that birds didn't fly. ஓகேங்களா. are you understood students what I said? ஓகே. அப்போது நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா விண்மில்ஸ். இந்த விண்மில்ஸ் ப்ரொடியூஸ்ட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் அட்மாஸ்பியர் ஏர். ஓகேங்களா. அப்போது அந்த ஏர் இருக்கிறதுனால தான் அந்த விண்மில்ன்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த விண்மில் ப்ராசஸ் என்ன ஆகுது, எதை வந்து ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், I will add one video for your easy understanding in animation video. And today homework is read and write your classwork first. The subtopics 1 marks, 2 marks, 3 marks and 5 marks. Then படித்து எழுதி பாருங்கள். கிளாஸ் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு எழுதிட்டு படித்து எழுதி பாருங்கள் again. Okay students, this is your video today. Then I will send PDF. Okay. இப்போது இது வரைக்கும் லெசன் ஓவர். திஸ் லெசன் இஸ் ஓவர். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், 4 subtopics. What are the subtopics? Again I say, what are the subtopics? Is air present everywhere around us, and what is air made up of, and how does oxygen become available to animals and plants living in water and soil? Then how is the oxygen in the atmosphere replaced? Okay students, thank you for your cooperation. Thank you.